இவன் தாங்க ஆதி. காலையில இருந்த உடனே எல்லாரும் கண்ணாடியில தான் மூஞ்ச பார்ப்பாங்க. ஆனா இவன் மொபைல்ல தாங்க மூஞ்சே பார்ப்பான். இவன் பேர் சதீஷ். காலையில சோப் இல்லாம கூட குளிக்க போவான். ஆனா போன் இல்லாம போகவே மாட்டாங்க. தூங்குறான் பாரா, எழுப்புடா. டேய் டைம் ஆச்சா, எந்திரா டேய். இவன் பேரு வசந்த். பசங்களை டென்ஷன் ஆக்கிறதே இவன் வேலையா போயிட்டு இருக்கு. சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும்போது அடடா, சேர்ந்து சேர்ந்து நிழல் போகும்போது அடடா. இவன் தாங்க நந்தா, இந்த படத்தோட ஹீரோ. இந்த பேட்ச்லயே இவன் தான் பேச்சுலர். டே மாப்பிள்ள, இந்த லீவில் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்கடா. மச்சி, அப்போ நீ தான் ஸ்பான்சர். போடாங்க, எங்கிட்டே காசு இல்லையா? ஒரு 1000 rupees தான் போதுமாடா? போதும்டா, எல்லோரும் வந்துடுங்க. டே ஒரு நிமிஷம். அண்ணியா போ, இவங்களாம் திருந்தவே மாட்டாங்க மச்சி. டேய் எங்கடா பசங்களே காணோம்? கம்பெனிக்கு ஆள் இல்லை, ஆனால் கம்பெனி மெசேஜ் மட்டும் கரெக்ட் டைம் வந்துடுது. டேய் என்ன, உங்களெல்லாம் மட்டும் தான் பொண்ணை கரெக்ட் பண்ண முடியுமா? ஏன் என்னால் பண்ண முடியாதா? இன்னும் எண்ணி 2 வாரத்தில் நான் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி காமிக்கேன்டா. பார்த்துக்கலாம்டா, உனக்கு எனக்கு ஒரு சேலஞ்சு. ஹாய். சே, கொஞ்சம் கூட வச்சு பார்க்கல. ஃபஸ்ட் டைம் ஒன்று பார்த்தல, அப்போவே அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட்டு இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பேசுகிறேன்னு நான் கொஞ்சம் கூட வச்சு பார்க்கல. ஐ லவ் யூ. சே, இப்படி ஒரு பொண்ணு சொன்னால் எப்படி இருக்கும்?
நம்மளை மட்டும் ஒரு பொண்ணு கூட பார்க்க மாட்டாங்களே. சே, இங்கே தானே இருந்தா, அதுக்குள்ளே நல்லா போனா, மிஸ் பண்ணிட்டியாடா இருந்தா. சாப்பிட போலாம் வாங்கடா. டேய் வா போ. சாப்பிட வாங்குறேன்ல. அப்பாடி, ஒரு சூப்பர் பொண்ணு மாட்டிச்சு. இன்னைக்கு எப்படியாச்சும் அவளை போய் பேசி கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். அண்ணா ஆஃபீஸ் எங்க இருக்குண்ணா? அந்த ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டு. சரி விடுறா. இந்த சீனியர் லோகு இருக்கானடா, பொண்ணுங்களை பார்த்தா லோலோன்னு அலையிறான்டா. யாரா அவன்? அந்த பென்சிலுக்கு பென்சில் பிட்டு போட்ட மாதிரி இருப்பானே அவனா? போட்டுக்கோ மச்சி. அப்படி தான் முடிவு பண்ணேன், இந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு, இதுக்கு நமக்கு செட் ஆகாது, நம்மளால் கரெக்ட் பண்ண முடியாதுன்ட்டு. பட்டு நானே எனக்கு விட்ட சேலஞ்சை தோத்துறேன்ட்டு கஷ்டமாக இருக்குது. ஐயோ, இங்கேயும் வந்துட்டாளாடா இவ. யாரா மச்சான் அவ? அந்த க்ரீன் கலர் சொல்லிதான்டா, ஈஸி டிபார்ட்மெண்ட்ரா. ஆமாம், அவளை பார்த்து நீ ஏன் பயப்படுற? டே நீ வேற, அவள் இம்சை தாங்க முடியல, ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா, வந்தால் சமாளிச்சுங்கடா. என்ன மச்சான் பொண்ணெல்லாம் ஃபாலோ பண்ண வைக்கிறான், கெத்து காட்டுறான். கண்டிப்பா. யாரா? டேய் யாரா இது வந்தனா? ஏய் விட்றா, இவருக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் கால் பண்ணிட்டே இருப்பான். நான் போய் சட்னி போட்டுறேன். மச்சான் டேய் கரெக்ட் பண்ணிட்டான் போல இருக்குடா. அதான்டா எனக்கும் தெரியல. டேய் இங்க வாங்கடா. என்னடா? என்ன மச்சான் ஒரே பொண்ணு 50 மெசேஜ் அனுப்பியிருக்கா? ஒரே பொண்ணு 50 மெசேஜா? ஏய் என்ன எக்கோவா? நீ வரான்டா. 1+1 2டா? ஏய் இட்ஸ் 3டா. ஓ ரியலி? அப்பா போயிட்டான்டா. என்னடா நான் மயக்கம் போடாம இருக்கீங்க, போடுங்கடா. இவனுக்கெல்லாம் எப்படிடா? யாருடா இந்த வந்தனா? அப்படியே ஓங்கி மூஞ்சில விட்டுனா யாருக்கடா தெரியும்? யோசிப்போம்.
டேய் அன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் நந்தாவை ஃபாலோ பண்ணியிருந்தேன் அந்த பொண்ணு தான்டா இவ. ஆமாண்டா. டேய் வரடா நம்மளை பார்த்தாண்டா வரா. ஹலோ, இது நந்தா இருக்காங்களா? இல்லை இன்னைக்கு அவன் லீவ் ஆச்சு. ஓ ஓகே ஓகே. நாளைக்கு காலேஜ் வருவாங்களா? அவனுக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு வந்தாலும் வருவான்னு நினைக்கிறேன். நீ வேணா கால் பண்ணி பாரு. நான் கால் பண்ணேன், பட் அவர் கால் அட்டன் பண்ணல. ஓ அப்படியா, ஓகே ஓகே. நந்தாவை பார்த்ததா நான் வந்ததா சொல்லுங்க. நான் எதுக்கு வந்தேன்னு அவருக்கே தெரியும். கண்டிப்பாக சொல்கிறேன். ம். டேய் என்னடா இது, ஒரு பொண்ணே தேடி வந்து பேசுது. சத்தியமாக சொல்கிறேன் மச்சான், கரெக்ட் பண்ணிட்டான். கரெக்ட் பண்ணியிருப்பான்டா. டேய் எங்கடா போயிட்டு வர? சும்மா எடி மேலும் போயிட்டுருந்தா. ஏன் என்ன மச்சி ஈஸி பண்ண உஷார் பண்ணிட்டியாட்டுருக்கு? என்ன சொல்கிறீங்க? எனக்கு என்ன ஒன்றும் தெரியாது நினச்சியா? அந்த பொண்ணே எனக்கு வந்து பேசிச்சு. என்னது பொண்ணே தெரியும் இருந்துச்சுடா? என்ன சொன்னா? உன்னை பார்த்தா கேட்டதா சொல்ல சொன்னாடா. யாரும் சொல்லியே? இல்லைடா, ஏன்? இல்லை, சும்மா தான் கேட்டேன். அப்புறம் கரெக்ட் பண்ணிட்ட, கெத்து தான் மச்சான் ட்ரீட்டு. டேய் கண்டிப்பாக ட்ரீட் கொடுக்கணும். ஆமாம், நீ எப்படி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண? ஹலோ, நான் நந்தகுமார். ஃபீஸ் 2500 பெண்டிங் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். தம்பி 3000 பெண்டிங் இருக்குப்பா. ஒரு 2500 தாங்க இருக்குது. என்னப்பா தம்பி, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட், யார்கிட்டயாவது வாங்கி கட்டு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 500 ருபீஸ் இருக்கா? இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஃபீஸ் கட்டுறதுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன். என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இருக்காடி? இருக்குடி. நீங்கள் எப்போ ரிட்டர்ன் பண்ணுவீங்க? கண்டிப்பாக நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்? ஈசி 3rd year. ஓ ஓகே ஓகே. உங்கள் பேர்? வந்தனா. உங்கள் பேர்? நந்தகுமார். நந்தா. ஓகே, இந்தாங்க. உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு போங்க. 9789308646. ம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸுங்க. கண்டிப்பாக நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இதே பிளேஸ் வாங்க, நான் பார்த்துக்கலாம். ஓகே. டேய் என்னடா இவன் காக்காயை பார்த்துட்டு இருக்கான்? டேய் அதை விட்றா மச்சான், ஒன்று சொல்லட்டுமா? நான் மன்னிக்கும் பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது, பொண்ணு தான் நம்மளை ஃபாலோ பண்ணணும். வரட்டுமா? ஐ எம் ஆல்வேஸ் பிஸி. ஹாய். ஹலோ நந்தகுமாரா? எப்போ 500 ருபீஸ் ரிட்டர்ன் பண்ணுவீங்க? ஃபைனுங்க. இங்கே சிக்னல் கிடைக்கல, நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன். பாய்.